வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியை காக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் என்ன ஆகும்னா, அனாவசியமான கற்பனைகள், ஒருவேளை இப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒருவேளை அப்படி ஆகிடுச்சா என்ன பண்ணுறது. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம், ஆனால் பல விஷயங்களை போட்டு மனசை குழப்பிப்பாங்க. அவ்வளோ நடக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். அதுதான் என்ன சொல்கிறோன்னா, சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நமக்கு கூடுதலாக வரும்பொழுது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஆட்டிடியூட் எவ்வளோ பெட்டர். அதான் சொல்லுவாங்க, லிவிங் இன் த ப்ரெசண்ட்டுமா, டோன்ட் லிவ் இன் யுவர் பாஸ்ட் ஆர் இன் த ஃப்யூச்சர், லிவ் இன் த ப்ரெசண்ட். அந்த ஒரு ஆட்டிடியூடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆட்டிடியூடில் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஒரு காலகட்டத்தில் சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளே சில அபிப்பிராய பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது அவசியம். இந்த சொல்லுவோம், இந்த பர்சனல் ஈகோயிசம்னு, அதெல்லாம் மூட்டை கட்டி வைங்க. உங்களுடைய குழந்தைகளுக்குமே ஏதாவது வாக்குவாதங்கள்லாம் வரும். நான் என்ன சொன்னாலும் என் பையன் என்னை கேட்க மாட்டேன்றான்ப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த 5ஆம் வீட்டில் சனி செவ்வாய். அப்போ அது என்ன சொல்லுவாங்க, இந்த ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கேப் அவனா இருக்கட்டும், முக்கியமாக டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை இருக்கணும். சரியாக அவனுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி பேசாமல் வரிஞ்சு கட்டி நிற்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் கவனமாக இருந்தீங்கன்னா பொதுப்படையாக நல்ல வாரம்தான், எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நம்மளுடைய அப்ரோச்சும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.